வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இப்படி ஆளுக்கு ஒரு வண்டியில் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் தினேஸ்வர வீட்டுக்கு தான். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பான், வீட்டில் மண்பாண்டங்கள் செஞ்சு விற்கிற தொழில் தான் பண்ணுறாங்கன்னு. அதை தான் இன்னைக்கு வீடியோ எடுத்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தா பெரிய கிணறு ஒன்று காமிச்சான். திடீர்னு பார்த்தா பேசிட்டு இருந்தோம், சட்டையெல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிட்டான். எதுக்குடா சட்டையெல்லாம் கழட்டுறேன்னு கேட்டால், இதான் ஒர்க்கிங் யூனிஃபார்மா. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் உள்ள சாக்குக்குள்ளே கையை விட்டு நோட்டிட்டு இருந்தான். என்னடான்னு கேட்டால், இதுக்குள்ள தான் களிமண்லாம் சேகரிச்சு வைப்பாங்கன்னா, அதுலேருந்து களிமண்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் உள்ள கல்லெல்லாம் பொறுக்கிட்டு நம்ம மாப்பிள்ளையும் அவனோட கலைத்திறனெல்லாம் கட்டுறதுக்காக களத்தில் இறங்கிட்டான். நான் கூட ஃபர்ஸ்ட் ஏதோ தட்டு மாதிரி தான் செய்கிறான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு ஷேப்புக்கு கொண்டு வந்தான். அப்புறம் அந்த ஷேப்ல இருந்து பானை ஷேப்புக்கு கொண்டு வந்தான். கடைசியா ஒரு வழியா பானை ஷேப்ல இருந்து உண்டியல் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டான். ஆமா நண்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம நண்பர் செஞ்சுட்டு இருந்தது உண்டியல் தான். அதுவும் வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான். நான் தான் ரொம்ப நாளா அவன்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த உண்டியல்ல காயின் போடுறதுக்கான ஹோலையும் அழகா மாப்பிள்ள வச்சு கொடுத்தான். அப்புறம் ஃபைனலா அதை கட் பண்ணி ஒரு பலகையில எடுத்து வச்சுட்டான். அது 2 நாள் ஆகணுமா காயறதுக்கு. காஞ்சதுக்கு அப்புறம் தான் சூடு வைப்பாங்களாம். என்னால முடிஞ்சா நான் அந்த சூளை வைக்கிறது உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஃபைனலா ஒரு வழியா நம்ம நண்பன் உண்டியலை செஞ்சு முடிச்சிட்டான். உண்மையிலே இந்த உண்டியலோட அவுட்புட் வேற மாதிரி இருந்தது. உண்மையிலேயே நம்ம நண்பனோட கலைத்திறனை நம்ம பாராட்டியே ஆகணும். அப்புறம் நம்ம வீட்டெல்லாம் அழகா ஆக்கிறதுக்காக வைக்கிற பூச்செடிகளுக்கு ஏற்ற மாதிரியான பூந்தொட்டி இது அழகா செஞ்சான். அது செஞ்சது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு டிசைனிங் கொடுத்தான் பாருங்க. நான் உண்மையிலே மிரட்டேன், நம்ம நண்பனுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கான்னு. அப்புறம் அந்த பூந்தொட்டியும் அழகா கட் பண்ணி ஒரு பலகையில வச்சுட்டான். இதுவும் 2 நாள் ஆகணுமா காயறதுக்கு. இதை பாக்குறதுக்கு என்னமோ சுலபமான வேலை மாதிரி தான் தெரியுது. ஆனா இது ரொம்பவே டஃப்பான ஒர்க்கு. ஆனா ஒழுங்கான பிராக்டிஸ் இருந்தா இதை உங்களால கூட சூப்பரா செய்ய முடியும். உங்களால செய்ய முடியாட்டி கூட பரவாயில்ல, உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க என்னென்ன கூத்தெல்லாம் அடிச்சோம் அப்படின்றது பார்ட் 2 வீடியோல இருக்கு. அதை மறக்காம அடுத்த வீடியோல பார்ப்போம்.